ஹலோ ஆல், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் ஸ்பைசஸ் வித் ஸ்மைல்ஸ். கிச்சன் ஹார்ட் ஆஃப் த ஹோம். அப்படி இருக்க கிச்சனை எல்லாத்துக்குமே ரொம்ப நீட்டாகவும் ஹைஜீனிக்காகவும் வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. நான் இந்த சின்ன சின்ன 2 மினிட்ஸ் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் ஆகுது என்னோட கிச்சன். அதுதான் இன்னைக்கு உங்களோட இந்த vlogல ஷேர் பண்ணிக்க போகிறேன். பூரி, வடை, அப்பளம் இந்த மாதிரி ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா அந்த எண்ணெயை உடனே இன்னொரு கப்பில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை நீங்கள் த்ரோ பண்ணுறதுனாலும் அப்போவே த்ரோ பண்ணிடுங்க. அதை ரொம்ப நேரமாக அப்படியே கடப்பில் போட்டு வைக்க வேணாம். இந்த ஹேபிட் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆகும். அதை மறக்காமல் அவாய்ட் பண்ணாமல் பண்ணிடுங்க. பாத்திரத்தை விளக்காம யூஸ் பண்ற ஒரு பொருள் அப்படின்னா அது தோசைக்கல்லா தான் இருக்கும். ஸோ அதை கேபினெட்குள்ள ஸ்டோர் பண்ணாம வெளியில இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன இருக்கிற பொருள் அப்படிங்கிறதுனால நியூஸ் பேப்பர்ஸை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லோட மூடியும் பார்த்தீங்கன்னா நான் காலையில நைட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ அதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ அதுலேயும் எண்ணெய் படும். அதையும் அதுக்கு ஏதாவது ஒரு பேப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் இந்த யூஸ் அண்ட் த்ரோல கிடைக்கும் இல்லையா, வெஜிடபிள் கவர்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 செகண்ட்ஸ் டு 20 செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பேப்பர் எல்லாம் மாற்றி வச்சுக்கலாம். முக்கியமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கிற பேஸ்கெட்க்கு அடியில் கண்டிப்பாக இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஈரப்பதம் இருந்தாலும் அந்த நியூஸ் பேப்பர் அதை உறிஞ்சிக்கும். இதனால அந்த குட்டி குட்டி கொசு வர்றது கூட கம்மியாகும். நான் இதுக்காக டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் வீட்டில் சும்மா இருக்கிற இந்த நியூஸ் பேப்பர்ஸே யூஸ் பண்ணிப்பேன். பிளாஸ்டிக் கவரை சேர்த்து வைக்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு பழக்கம். ஆனால் அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகாத வரையிலும் நல்லது. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரையிலும் 2-3 கட்டப்பை நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் வச்சுருந்தேன். பட் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் வச்சுட்டு இருந்தேன். அதை ஃபைனலி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் இந்த ஆர்கனைசரில் இருக்கிற அளவுக்கு மட்டும் நான் அதை வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வெஜிடபிள் கவர்ஸ் அட் அ டைமில் ஒரு 10 கவர்ஸ் வச்சுப்பேன். மற்றது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடுவேன். கிச்சனில் ஒரு இடம் ரொம்பவே கண்டுக்காமல் விடுறதுன்னா அது இந்த அண்டர் சிங்க் ஏரியா தான். ஸோ இதை அந்த மாதிரி விடாமல் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாவது 2 நிமிஷம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் பார்த்து நம்ம டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த ஹிட்டோ காக்ரோச் மருந்தோ ஏதாவது ஒன்று அடித்து விட்டு அதை கிளியர் பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து தான் வீடு ஃபுல்லாத்துக்குமே காக்ரோச் ஸ்ப்ரெட் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப ஒரு அன்ஹைஜீனிக்கான ஒரு விஷயம். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். நாங்கள் ஜஸ்ட் வெக்கேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் சிங்கில் இருக்க அந்த ஒயிட் சிமெண்ட் லைட்டாக விட்டு அந்த வழியாக லைட்டாக தண்ணி லீக்கேஜ் ஆகிருந்திருக்கு. ஸோ அது ஒரு கரை மாதிரி ஆப்பிடுச்சு. நான் ஊருக்கு போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டது. அந்த சைடை திறக்காததுனால எனக்கும் தெரியவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் நான் அதை க்ளீன் பண்ண போகிறேன் ஆஃப்டர் 2 months. அதனால தான் இந்த ஏரியா அப்படி இருக்குது. வினிகரை ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு ஸ்க்ரப்பை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு இன்னொரு க்ளீன் கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டா சூப்பராக அந்த ஏரியா க்ளீன் ஆகிடும். இதுக்கும் ஒரு 5 minutes தான் ஆகும். நம்ம அதை போஸ்ட்போன் பண்ணாத வரையிலும் எல்லாமே சீக்கிரமே முடிக்கிற ஒரு வேலை தான். குப்பைத்தொட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணாமல் மாதக்கணக்கில் போட்டு வச்சோம்னா அதில் நாத்தடிச்சு கொசுவெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக அதை வாரத்தில் ஒரு தடவையாவது நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதில் குப்பையை போடுறது. இது வாரத்தில் ஒரு தடவை இல்லை, டெய்லியும் வேணா கூட வாஷ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா இது. இது எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக மற்ற இடங்களையும் நம்ம நீட்டாக வச்சுருப்போம். ஐக்கியாவில் வாங்கின இந்த சோப் டிஸ்பென்சர் வித் ப்ரஷ்ஷில் நம்ம சோப்பை வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை மேலே ப்ரெஸ் பண்ணோன்னா ஈஸியாக வேணுங்கிற அளவுக்கு சோப் டிஸ்பென்ஸ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அது உடஞ்சிருச்சு. நம்ம சோப்பு ஊற்றுனா அது அப்படியே கீழே டைரெக்டாக வந்துடுது. அதனால இப்போ நான் அதை ஜஸ்ட் ப்ரஷ் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோப்பு வேணும்னா நம்ம தனியாக தான் ஆட் பண்ணிக்கணும். பெங்களூரில் வெட் வேஸ்ட் ட்ரை வேஸ்ட் கண்டிப்பாக தனித்தனியாக செப்பரேட் பண்ணி தான் எடுத்து வைக்கணும். நான் வெட் வேஸ்ட்டுக்கு எப்பவுமே கவர் போட்டு தான் வைப்பேன். கிச்சனில் யூஸ் பண்ணுற கிச்சன் டவல்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கிச்சனில் வேலை செய்யறதுக்கு அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஆனால் மோஸ்ட்லி நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சு அதை டீப் க்ளீன் பண்ணோன்னா அது நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஆகிடும். சுடுதண்ணி கூட கொஞ்சம் வினிகர் இல்லாட்டி நான் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பயோ என்சைம்ஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் டிஷ்வாஷ் சோப் இதெல்லாம் போட்டு 1/2 மணி நேரம் வச்சுருந்தாலே அதுவே பாதி அழுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக ஜஸ்ட் ஒரு 2 minutes நீங்கள் எப்பவும் போல் ஒரு சின்னதாக 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை உடனே அப்போவே வாஷ் பண்ணி காய வச்சுருங்க. சூப்பர் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்களோட கிச்சன் டவல்ஸ்.
காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரையிலும் சிங்கில் பாத்திரம் விழுந்துட்டே தான் இருக்கும். அத்தனை பாத்திரத்தையும் வாஷ் பண்ணுற சிங்க்கு எவ்வளோ அழுக்காயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக டெய்லி ஒரு தடவையாவது அதை நல்லா டீப் க்ளீன் பண்ணி அதை காய வைக்கணும். நைட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்கையும் லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணி வைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நான் அவாய்ட் பண்ணாமல் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு அதை பண்ணிவிட்டு தூங்கினா தான் தூக்கமே வருது. அந்தளவுக்கு அந்த ஹேபிட் பழகிடுச்சு. எங்களோட கிச்சன் ரொம்பவே சின்ன கிச்சன் அண்ட் இதில் ரொம்ப க்ளோஸ்டாக வேறு இருக்கும். அதனால் அழுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஃபார்ம் பண்ணிடும். வெதர் நம்ம சிம்னி யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாட்டியும் சரி. முதல்லலாம் இந்த சிம்னி கிளீனிங்கை நான் டெய்லி ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அதை வாரத்தில் ஒரு தடவை தான் பண்ணுறேன். அதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது அண்ட் மோஸ்ட்லி க்ளீனாகவே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இதுக்கும் அந்த பயோ என்சைம் சொல்யூஷனை ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பிளெயின் கிளாத்தில் தொடச்சி எடுத்துருவேன். அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸில் அந்த வேலை முடிஞ்சிருது. அதுவும் வாரத்தில் ஒரு தடவை தான் பண்ணுறேன். சிம்னிக்கு உள்ளே இருக்க இந்த பிளேட்டை மாதம் ஒரு தடவை க்ளீன் பண்ணாலே போதும், நல்லா அழுக்கெல்லாம் வந்துடும். அதுவும் சுடுதண்ணி வச்சு க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம நினைக்கிறத விட வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி சிம்னியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக 2 to 9 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிடுவேன். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே என்னோட டைமும் எனர்ஜியும் இந்த க்ளீனிங்கில் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. உங்கள் வீட்டில் கிச்சனில் ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் இருக்குது, அதுவும் சிம்னி பக்கத்தில் இருக்குன்னா நீங்களும் இந்த மாதிரி இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுலேயும் அந்த எண்ணெய் பிசுக்கு நல்லாவே அப்பிக்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுக்கும் நான் மேக்ஸிமம் ஒரு 1 மினிட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதுக்கு ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுவேன் அண்டு ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் வைப். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 60 செகண்ட்ஸ் இருந்தாலே போதும். அண்ட் இங்கே வந்து ஒரு 4-5 ஓப்பன் கபோர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இதுவும் வாரத்தில் ஒரு நாள். எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணுறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டு பண்ணும்போது எதுவுமே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த டெக்னிக் தான் நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் எப்போவுமே ஒரு பயோ என்சைமோ இல்லை வினிகர் சொல்யூஷனையோ நீங்கள் ரெடியாக வச்சுருந்தா போதும். நீங்கள் தோசை ஊற்றிட்டு அது வேகிற டைமில் இல்லை பால் காய வைக்கிற டைமில் அது பக்கத்தில் நிற்போம் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் ஜஸ்ட் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ணி வைப் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் டைம் எடுக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வேலைக்கு நடுவுலையே நம்மளோட இந்த க்ளீனிங்கை முடிச்சிடலாம். மோஸ்ட் யூஸ்டு ஏரியா நம்ம வீட்லேயே சிங்க்குக்கு அடுத்தது இந்த கவுண்டர் டாப்பாக தான் இருக்கும். ஒரு சில வீட்டிலலாம் பார்த்துருக்கேன், கவுண்டர் டாப்பில் அந்த அடுப்பை தவிர மற்ற எதுவுமே விசிபிளாக இருக்காது, எல்லாம் கம்ப்ளீட்டாக உள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நான் ரொம்ப கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய திங்ஸை கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கேன். அதில் எல்லாம் ஆஃப்கோர்ஸ் சிம்னியில் எப்படி வந்து எண்ணெய் பிசுக்கு வருதோ அதே மாதிரி இதுலேயும் வரும். இதை எல்லாத்தையும் நான் வீக்லி ஒன்ஸு கிளியர் பண்ணிடுவேன். இந்த ஆயில் வச்சுருக்க ட்ரேலையும் நான் அதை லைன் பண்ணுறதுக்காக நியூஸ் பேப்பர்ஸு இல்லாட்டி இந்த வெஜிடபிளுக்கு வர கவர்ஸ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதையும் வீக்லி ஒன்ஸ் நம்ம அதை அந்த நியூஸ் பேப்பரை மாற்றிட்டு அதை வந்து எப்போ போல் ஸ்ப்ரே பண்ணி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அண்ட் வைப் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளாக அந்த ஏரியா க்ளீன் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 2 மினிட்ஸில் க்ளீன் பண்ணால் அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை க்ளீன் பண்ணுறக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் எனக்கு இதுவே போதும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஏன்னா வாரம் ஒரு தடவை அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறதுனால. அண்டு நாளாக ஆக அதோட க்ளீன்லினஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போகுது. நான் இந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப 2 மினிட்ஸ்ன்னு சொல்லி இந்த வேலையை ஆரம்பித்தேன். ஆனால் போக போக அதை க்ளீன் பண்ணுறப்ப ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 மினிட்ஸ் சேர்த்து எடுக்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பெருசாக ஸ்ட்ரெஸ் எடுத்து அதை க்ளீன் பண்ணாததுனால எனக்கு அது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. போஸ்ட்போன் பண்ணாமல் அந்த வேலையை உடனே பண்ணி முடிச்சிடுறேன். மிக்ஸி க்ளீன் பண்ணும்போது தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிடக்கூடாது, ஏன்னா மெஷின்ஸ் எல்லாம் கெட்டுரும். அதனால ஜஸ்ட்டு சொல்யூஷனில் ப்ரஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அண்டு நல்ல க்ளீன் கிளாத்தில் வைப் பண்ணிடுவேன். சைலண்ட்டாக அழுக்காகிற இடம் இந்த ஃப்ரிட்ஜு. ஸோ அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரப் எல்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு வைப் பண்ணிடுவேன். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சுது. ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே இருக்கிற ரேக்ஸ் எல்லாம் வந்து நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேக் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். எங்களோடது சின்ன சைஸ் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறதுனால மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்குது. இருக்கிறதே மொத்தம் 3 ரேக் தான் அண்ட் டோரில் ஒரு 3 ரேக் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி பெருசாக அழுக்காகாது. அதனால் மந்த்லி ஒன்ஸே அதுக்கு பெரிய விஷயம். ஃப்ரிட்ஜை பொறுத்தவரையில என்னோட ஒரு சின்ன ஒப்பீனியன் என்னென்னா, ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் உள்ள க்ளீன் பண்ணுறதை விட நம்ம அதுக்குள்ளே என்ன டம்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
மேக்ஸிமம் 1 வீக் வரையிலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெஜிடபிள்ஸும் குக்குடு ஃபுட்டு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது ஓகே. பட் அதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தா ரொம்பவே அட்வைசபிளான விஷயம் தான். ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட் ஆஃப் த கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் போடாமல் அண்ட் 3 நாளாக டிவைட் பண்ணி க்ளீன் பண்ணியிருந்தேன். நான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்த எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக நீங்கள் புதுசாக ஹோம் மேக்கிங்குள்ளே என்டர் ஆகுறீங்க அண்ட் ஹோம் மேக்கிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஹோம் மேக்கர் அப்படின்னா இதெல்லாம் நல்ல கிளீன்லினஸ் டெக்னிக்கே கிடையாது, இதனால ப்ராப்பரான ஹைஜீன் எல்லாம் மெயின்டைன் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணலாம். அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிடுங்க. ஆல்ரெடி வீக்லி பிளானில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இன்றைக்கி பனானாவில் பேன் கேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதுவும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது வந்திருந்ததுன்னா பூச்சு அதில் பர்டிகுலராக இருப்பான், அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதே மாதிரி தான் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இன்றைக்கி பனானா பேன் கேக்ஸ் தானே அப்படின்னு கேட்டான். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே பெருசாக எழுதி ஒட்டி வச்சுருக்கோமா, ஸோ அதை பார்த்த உடனே பசங்க ஓகே இன்றைக்கி இது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நம்ம மாற்றிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பனானா பேன் கேக்ஸ் கொஞ்சம் கோதுமை மாவு அண்ட் ராகி மாவு வச்சு பண்ணியிருந்தேன். அண்ட் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பட் அந்த பேன் கேக்ஸ்க்கு பதிலாக வேஃபிள்ஸில் போட்டு பார்க்கலாமான்னு ட்ரை பண்ணேன். வேஃபிள்ஸ்னால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், ஆனால் இன்றைக்கி அந்த பனானா ஆட் பண்ணனால க்ரன்ச்சியாக வரல. ஸோ இந்த பேட்டரில் பேன் கேக்ஸ் தான் பெட்டரு. பேன் கேக்கும் சரியாக வரல. பாலும் அன்னைக்கு காய வச்சுருந்தேன், கேட்டுருச்சு. அப்புறம் தான் அந்த யூஸ் பை டேட்டை செக் பண்ணி பார்த்தா அது ஆல்ரெடி எக்ஸ்பயர்டு. அவர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது தெரியாமல் அந்த எக்ஸ்பிரி பேக்கெட் ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ 2 பேக்கெட்டை உடச்சி ஊற்றும் போது 1 எக்ஸ்பயர்டாக இருந்திருக்கு. ஸோ அதில் பன்னீர் பண்ணி ஓகே பண்ணிராச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். அடுத்த நாளுக்கு நட்ஸ் ஊற வச்சிடலாம் அப்படின்னு ஞாபகம் வந்தது. சரி, ஞாபகம் வந்த உடனே அதை ஊற வச்சாதான் உண்டு, இல்லாட்டி அதை எப்படியும் மறந்துடுறேன். ஆடை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்த பாக்ஸில் ஆடையும் நம்பிடுச்சு. ஸோ அதை தயிராக பெற போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெண்ணெய் சிலிப்பி எடுப்பேன் யூஸ்வலாக. ஸோ அதனால் அன்னைக்கு நைட் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து தயிரையும் கலந்து வச்சாச்சு. காலையில் எப்படியும் தயிராயிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வெண்ணெய் எடுத்தோம்னா அதில் ப்ரோபயோட்டிக் கண்டென்ட் நல்லாயிருக்கும். ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இன்னும் ரொம்ப சிம்பிளான எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 1 மினிட் ஹேபிட்டு. இந்த தோசை மாவு தயிர் எல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் எல்லாம் கண்டினியூஸாக ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாத்திரத்துலலாம் இருக்கிற கரண்டியை அப்படியே வச்சு சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் கூட பண்ணாமல் அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கிற பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்குது. கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய பழக்கம் இது. சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். இது மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற எல்லா விஷயத்தையுமே ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இல்லாட்டி ஒன்றுலேருந்து இன்னொன்று கண்டாமினேட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட் டே மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கு பிங்க் சாஸ் பாஸ்தா பிளான் பண்ணியிருந்தேன். மத்தியானத்துக்கு அவியல். புச்சு காலையில் தோசையோட அவியல் சாப்பிட்டு போயிடுவான். அண்ட் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை பேக் பண்ணிடுவேன். எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த பாஸ்தா அண்ட் மத்தியானத்துக்கு நாங்கள் அவியல் வச்சுப்போம். எங்களுக்கு லஞ்சுக்கு எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டிய ரசம், பொரியல் அண்டு அப்பளம் இந்த மாதிரி ஐட்டத்தை நான் மத்தியானம் 12 மணிக்கு மேலே செய்வேன். இதுதான் யூஸ்வலாக என்னோட குக்கிங் பிளானாக இருக்கும். பாஸ்தா பிங்க் சாஸ் பண்ணுறதுக்கு தக்காளியை வேக வச்சுட்டு கூடவே பாஸ்தாவையும் வேக போட்டுட்டு அவியலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கட் பண்ணி முடிக்கிறப்ப கரெக்டாக பாஸ்தாவும் வெந்துருச்சு, சாஸ் பண்ணுறதுக்கான தக்காளியும் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் தண்ணி காஞ்சிருந்தது, அதில் அவியலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சுட்டு பாஸ்தாக்கு ப்ரொக்கோலியை கட் பண்ணி அதை சுடுதண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அதில் குட்டி குட்டியாக அந்த பச்சை கலர் புழு இருக்கும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. வெஜிடபிள்ஸ் வெந்தோன்னா அதில் தேங்காய், வெங்காயம் அண்ட் சீரகம், மிளகு இதெல்லாத்தையும் அரைச்சி ஊற்றியாச்சு. பக்கத்தில் பாஸ்தாவையும் வெஜிடபிள்ஸையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் அண்ட் ஒயிட் சாஸையும் கலந்தாச்சு. பாஸ்தாவும் ரெடி ஆயிடுச்சு. நாமளும் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதில் இருக்க ஹோம் மேக்கிங் டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம ஷார்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.